கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் பொன்பரப்பியில் நடந்திருக்கும் இப்படி ஒரு அராஜக செயலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது வள்ளூர் கோட்டத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசியம் கலந்துக்கிறேன்னே கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்லி கூப்பிடாமையே திரும்புறதுக்கு உங்களுக்கு ஓட்டு கேட்க வந்தவனா இதுக்காக நான் வரமாட்டேன். ஏன்னா நான் வரிசையாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் எல்லாருக்கும் ஓட்டு கேட்பதாக கிளம்பும் பொழுது சிதம்பரத்துக்கு போயிருந்தேன். சிதம்பரத்துக்கு போனப்ப தலைவர் திருமாவர்களிடம் தகவலை சொல்லலாம். நான் அண்ணன் வன்னியரசனுக்கு மட்டும் தகவல் சொன்னேன். அண்ணன் திருமாண்ணன் போய்கிட்டு இருந்த வாகனத்துக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு பின்னாடியே போனேன் ஒரு பைக்கில். கடைசி 9:45 மணிக்கு முடியும் போது சட்டையெல்லாம் திரும்பி பார்த்தவர் என்னை பார்த்துட்டாரு. பார்த்து, தம்பி என்ன இங்கே அப்படின்னாரு. இல்லை நெல் நீங்கள் போக நான் வரேன் அப்படின்ட்டு 10 மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த தொகுதிக்கு போயிட்டேன். திரும்ப இறுதி நாள் பிரச்சாரத்தப்ப தான் மறுபடியும் அவரோட பேசினேன். அந்த முதல் தடவை சிதம்பரம் போனப்ப நான் ஏன் அவர் பின்னாடி 2.5 மணி நேரம் பின்னாடியே போனேன்னா, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு எண்ணம், திருமாவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்களே, அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர்னு. நான்லாம் அப்படி இல்லை, பொதுவான ஒரு தலைவர் தான் நான் அவரை நம்புகிறேன். அவர் அப்படி குறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்ம சிதம்பரத்தில் என்னதான் கருதுறாங்க இவரை பற்றின்னு தெரியணும்ல. அதுக்காக பின்னாடியே போனால் அந்த சிதம்பரம் தொகுதி முழுமைக்கும், ஏன்னா அவர் எல்லா ஏரியாவுக்கும் கூட நினைக்கிறேன் 2.5 மணி நேரம், தொகுதி முழுமைக்கும் அவரை கண்டு அவ்வளவு மலர்ந்து சிரித்து அவருக்கு இருந்த யோசனை அந்த பானை எப்படியா கூட சேர்க்கிறோமேனு. ஆனால் இவர் போகுவதற்கு முன்னாடியே எல்லா வீட்லேயும் ஒரு பானையை வச்சு இவர் காமிச்சு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் பயிரில் எனக்கு தெரியும், நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் அந்த அண்ணனோட பகிர்ந்துக்க வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு தான் சொல்கிறேன். அதனால் அப்புறம் திருப்பி இறுதி நாளில் அவரோட பேச போகும் பொழுதும் ரொம்ப சுருக்கமாக 2 நிமிஷம் நான் பேசினேன். அப்போ அண்ணன் கேட்டார், என்ன அவ்வளோதான் பேசுனீங்க போதும், இல்லைண்ணே நீங்கள் எம்பி ஆகி மந்திரி ஆயிருங்க, அப்போ ஒரு நன்றி அறிவிப்பு கொடுத்துல மொத்தமாக பேசிக்கலாம் அப்படின்னு. நம்ம இவர் சொன்ன மாதிரி, முத்துமணி சொன்ன மாதிரி, அதற்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நிறைந்த தலைவராக தான் நான் வர திருமாவர்களை பார்க்குறேன். எனக்கு அவர் அமைப்பாய் திரளுவோம்னு ஒரு புத்தகத்தோட வெளியீட்டுள்ள பற்றி தொடர்ந்து 2-3 கூட்டங்கள் பேசிட்டான். நான் திருமாவனுடைய பேச்சுக்கு பெரிய ரசிகன். நான் அவரை மதுரையில் நான் பள்ளிக்கூட பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அவரை கோவக்கார ஒரு இளைஞனா நான் முதல்ல திருமாவளவனை பார்த்துருக்கேன். யாரா இந்த பேச்சு பேசுகிறாருன்னு. அப்புறம் காலத்தால் கனிந்து மிக நிதானமாக எல்லாத்தையும் அணுகிற ஒரு தலைவராக இப்போ நான் பார்க்குறேன் அவரை. எதுக்குமே பதட்டப்படாமல், எதுக்கு இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க தலைவர்களில் யாரையும் பற்றி மரியாதை குறைவாக பேசாத, அநாகரிகமாக பேசாத ஒரு கண்ணியமிக்க தலைவர் தான் பார்க்குறேன். இன்னொன்று, அவர் எப்பொழுதுமே ஒரு உரையாடலுக்கு தயாராக இருக்க தலைவராக பார்க்குறேன். யார் என்ன சொன்னாலும் சரி வாங்க உட்காந்து பேசுவோம் என்னன்னு, தன் கருத்தில் மிக வலுவாக இருக்கிற ஒரு ஆள் தான் எதிர்க்கருத்து இருக்கால வாங்க உட்காந்து பேசுவோம்னே கூப்பிடுவாரு. தன் கருத்துக்கிட்ட வலு இல்லைன்னா எதிர்த்துல கூப்பிடவே மாட்டான் பேசுறதுக்கு. அது மாதிரி அப்படி பார்த்துக்கிறேன் அவர். அப்புறம் அமைப்பாய் திரளுவோம். நான் எதுக்காக அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன்னா, திருமாவர்களின் பின்னாடி இவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடிய, இவ்வளவு சக்தி மிகுந்த, இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளா இருக்கீங்க. அது பெரிய மகிழ்ச்சிக்குரியதுதான். அதே நேரம் நம் தலைவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன நோக்கத்தில் இருக்கான், அவன் என்னவா பேசுறான் என்பதையும் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குல்ல, பின்தொடர வேண்டியிருக்குல்ல. அதுக்காக அந்த புத்தகத்தை திரும்ப சொல்கிறேன். அதில் அவர் சொல்லுவார், இன்னைக்கு இந்த பொன்பரப்பி, புன்னமராவதி, இலங்கை எல்லாமும் ஒரே கேடு தான். அந்த கேடை பற்றி பேச வரும்பொழுது அவர் அப்போ சொல்லுவார், இங்கே யாரையும் அச்சப்படுத்த வேண்டியதில்லை. நம்மளை கண்டா எதிரிக்கு அச்சம் வரணும்னு சொல்லும் பொழுது உணர்ச்சி வேறு நம்ம நல்லா இருக்கு. ஆனால் யாரையும் அச்சுறுத்த வேண்டியதில்லை. காரணம், நீ ஒருத்தனை அச்சுறுத்தினா ஒன்னே அச்சுறுத்த இன்னொருத்தன் வருவான், அதுக்கு மேலே இன்னொருத்தன் வருவான் அச்சுறுத்த. அப்போ அச்சுறுத்தல் என்பது இங்கே நிலையானது இல்லை. நம்ம எதை நோக்கி பயணப்படணும்னா, நம்முடைய பகைவனையும் ஜனநாயகப்படுத்தணும். அதுதான் நம்முடைய நிஜமான வெற்றி. ஒரு சமூகத்தில் ஒழுங்கு என்பது எந்த ஒழுங்கு அப்படி சொல்லுவாரு, நம்ம ஒரு அச்சம் வேணும், ஒரு பயம் வேணும். எந்த பயம் தெரியுமா வேணும்? மாரல் ஃபியர் வேணும்னு திரும்ப சொன்னார். சமூகத்தின் மேல் ஒரு ஒழுங்குல பயம் வேணும். நமக்கு என்ன போதனைகள் சொல்லப்பட்டது அந்த ஒழுங்குல வேணும். இன்னைக்கு ஒரு அமைதி இருக்கு பாரு. இப்போ பொன்பரப்பில் அரசாங்கம் சொல்லுது இல்லை அமைதி நிலை திரும்பி விட்டதுன்னு. அது என்னன்னா ஒடுக்குமுறைக்கு பின்னாடி இருக்க அமைதி. அந்த அமைதி இல்லை. இங்கே ஒழுங்கு என்பது திரும்ப சொல்றாரு, ஒழுங்கு என்பது சாதியால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு, மதத்தால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு, ஆதிக்கத்தால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு. இந்த ஒழுங்கெல்லாம் உடையும். இந்த ஒழுங்கு அவசியம் இல்லை. நமக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒழுங்கு வேணும். நீங்க பேசு, நானும் பேசுறேன். நீங்க எல்லாம் இப்ப இங்க இருக்கிறது இல்லையா ஒரு ஒழுங்கு. மேடையில் தலைவர்கள்லாம் இருக்காங்க, இப்படி இருக்கிறது பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டு நீங்க எல்லாம் கீழே இருக்கீங்க. இது ஒரு ஒழுங்கு இல்லையா? பரவாயில்ல, நீங்க எல்லாம் மேல இருங்க, நாங்கெல்லாம் கீழே இருந்து கேட்கறோங்கிறது இது வெறும் ஒப்புக்கொண்ட ஒழுங்கு. அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் மேடைக்கு எப்பா என்னப்பா நீங்க மட்டும் மேல உட்காந்துருக்கீங்க, நாங்களும் மேடைக்கு வர்றப்பான்னு அது ஒழுங்கு இல்லை. அப்ப
நம்ம பகைவனை ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒழுங்கு நோக்கி தள்ளுறதுதான் சரி, அந்த இடத்த நோக்கி தான் போகணும்னு சொல்றாரு. சொல்றதுக்கு தான் அவர் அமைப்பாய் திரளுவோம்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு எல்லாரையும். அப்படி ஒரு அமைப்பாய் திரளுவதற்கு தான் இன்னைக்கு இத்தனை கட்சிக்காரர்களும் திரும்ப அவர்களோடு வந்து நிற்கிறாங்க நான் நம்புறேன். இது மொத்தமும் தமிழகம் மொத்தமும் ஒரு பொன்பரப்பி மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம சகல பிரச்சனைக்கு அமைப்பாய் திரளணும். அந்த அமைப்புக்கு திருமா அவர்கள் தலைவனாக இருந்தால் என்னை விட மகிழ்ச்சி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.